Hey guys, welcome back to CSS series. லாஸ்ட் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு CSS இன்ட்ரோடக்ஷன் மாரி பார்த்தோம். இந்த வீடியோல வந்து நம்ம வந்து ஒரு CSS ஃபைல் வந்து எப்படி வந்து செட்டப் பண்றது, அண்ட் தென் அத எப்படி வந்து ரன் பண்றதுங்கிறத பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, CSS ஓட சின்டாக்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல 2 நம்ம கவர் பண்ணோம். எப்படி செட்டப் பண்றது, அப்புறம் CSS சின்டாக்ஸ். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோட ஐடி ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுல வந்து கப்புள் ஆஃப் திங்ஸ் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லைவ் சர்வர்ன்ட்டு ஒண்ணு இருக்கும். இது வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு நீங்க இன்கேஸ் விஎஸ் கோட் யூஸ் பண்ற மாரி இருந்துச்சுன்னா, இந்த எக்ஸ்டென்ஷன் ஏத்திக்கோங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது என்ன பண்ணும்னா, நம்மளோட HTML ஃபைல வந்து நம்மளுக்கு சர்வ் பண்ணும். அதாவது லோக்கல் ஹோஸ்ட்ல நம்மளுக்கு வெப்சைட் வந்து சர்வ் ஆகும். ஸோ தட் நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணாலும், நம்ம வந்து அத ஆட்டோமேட்டிக்கா நம்ம ரீலோட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் லைக் தட் அதே ஆட்டோமேட்டிக்கா ரீலோட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிரிட்டியர் அது வந்து கோட் ஃபார்மேட்டர். ஸோ உங்களோட கோடு கலர்ஃபுல்லா தெரியணும்னா, இந்த எக்ஸ்டென்ஷன் நீங்க ஏத்திக்கலாம். ஸோ நீங்க லைக் மத்த ஐடி யூஸ் பண்றீங்களா, நோட்பேட் யூஸ் பண்றீங்கன்னா, அதுக்கும் நான் எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே, நான் இங்க வந்து ஒரு CSS ஃபோல்டருக்குள்ள இருக்கிறேன். இங்க பார்த்தாலே தெரியும். இதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். அது என்னன்னா index.html. ஓகே. ஸோ இதுல வந்து நான் வந்து ஒரு பாய்லர் பிளேட் எடுக்கிறேன். ஸோ இதுல வந்து நான் வந்து CSS அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, ஃபைன். இப்ப நம்ம வந்து ஒரு CSS ஃபைல், அதாவது ஸ்டைல் ஃபைல வந்து கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு வந்து நான் வந்து ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ். ஸோ இப்ப நம்ம இந்த CSS ஃபைலையும் இந்த HTML ஃபைலையும் நம்ம இப்ப லிங்க் பண்ண போறோம். அது எங்க லிங்க் பண்ணணும்னா HTML தான் லிங்க் பண்ணணும். அதுக்கு வந்து லிங்க் டேக். ஸோ இது எல்லாமே நான் வந்து HTML கோர்ஸ்ல சொல்லியிருப்பேன். எப்படி வந்து ஒரு HTML லிங்க், அதாவது லிங்க் பண்றது எக்ஸ்டர்னல் ஃபைல, அதுக்கப்புறம் எப்படி ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல வந்து எக்ஸ்டர்னலா லிங்க் பண்றது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு HTML நாலேஜ் இல்லைன்னா ப்ளீஸ் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணாதீங்க. ஜஸ்ட் வந்து HTML கோர்ஸ் முடிச்சுட்டு அண்ட் தென் இந்த கோர்ஸ்க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுவும் இல்லாம உங்களுக்கு புரியும். ஸோ இங்க வந்து நான் எம்இட் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்றதுனால எனக்கு அது ஆட்டோ ஃபில் ஆயிக்கும். ஸோ இங்க ரெஃப்ல வந்து நான் வந்து என்னோட ஸ்டைல் பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட HTML ஃபைலும் இந்த CSS ஃபைலும் கனெக்ட்ல இருக்கு. ஓகேவா? அது எப்படி தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே சிம்பிள். நான் இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நம்ம CSS சின்டாக்ஸ் போறோம். ஸோ CSS சின்டாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 3 இருக்கு. என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, செலக்டர், அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி, வேல்யூ. ஓகே, ஃபைன். இப்ப செலக்டர்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே சிம்பிள். நான் இங்க வந்து ஒரு H1 டேக்ல இருக்கேன். இதுல வந்து ஹெலோ வேர்ல்ட் அப்படின்னு நான் குடுக்குறேன். ஸோ இந்த ஹெலோ வேர்ல்டு வந்து எனக்கு வந்து கலர் வந்து ரெட் கலர்ல வரணும். ஸோ நான் இத வந்து ரன் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ இங்க வந்து கீழ அந்த லைவ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணோனே உங்களுக்கு கீழ வந்து இங்க கோ லைவ்னு வந்துரும். அத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரீடைரக்ட் ஆயிரும். இன்கேஸ் நீங்க வேற ஐடியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அந்த HTML ஃபைல் இருக்கு இல்லையா? சேவ் பண்ணியிருக்கீங்க இல்லையா? அத வந்து குரோம்ல ஓப்பன் பண்ணீங்கன்னா, அதே ஜஸ்ட் லைக் தட் ஓப்பன் ஆயிக்கும். ஓகே, ஃபைன். இப்ப நான் இங்க லைவ் சர்வர் யூஸ் பண்றேன். ஸோ ஸ்டார்ட்டிங்ல வருது. ஸோ இது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ரீடைரக்ட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஹெலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்க இருக்கு. இது ரொம்பவும் பிளெயின் HTML. இதுல வந்து நான் எந்த CSSமே அப்ளை பண்ணல. இப்ப இந்த H1 டேக்க்கு நான் ஒரு கலர் ஆட் பண்ணணும். அது எப்படி ஆட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே. நான் CSSல வந்து 3 இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? CS சின்டாக்ஸ்ல செலக்டர், அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் தென் வேல்யூ. ப்ராப்பர்ட்டி அண்ட் தென் வேல்யூ. ஓகே, ஃபைன். இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்ம வந்து CSS, அதாவது அந்த CSSக்கு நம்ம எத வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணணும். அதுக்கு என்னோட டேக் நேம நான் வந்து இங்க குடுக்குறேன். இது எனக்கு செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். அதனால நான் H1 அப்படின்னு நான் சொல்லிட்டு தரேன். ஸோ இதுலயே வந்து CSSல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டைப்ஸ் ஆஃப் செலக்டர்ஸ் இருக்கு. பட் இப்போதைக்கு வந்து நம்ம வந்து அத லீவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதுக்குன்னு தனியா ஒரு வீடியோ போடுறேன். அதுல போய் பார்த்துக்கலாம். ஓகே. இப்ப H1 முடிச்ச பிறகு, டேக் முடிச்ச பிறகு ஒரு கர்லி பிரேசஸ் போடுறோம். இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ள தான் இந்த H1 டேக்க்கு உண்டான ஸ்டைல்ஸ் எல்லாத்தையும் நான் எழுதப் போறேன். ஓகே. ஸோ நான் இத என்டர் குடுத்து கொஞ்சம் பிரான்ச் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நான் கலர் ரெட் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அதுக்கு நம்ம வந்து கலர்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அது யூஸ் பண்ண போறோம். ஸோ இங்க என்னோட ஐடி என்ன பண்ணுதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிடுது. இன்கேஸ் நீங்க வேற ஐடி இல்ல நோட்பேட் யூஸ் பண்றீங்கன்னா, இந்த ஆட்டோ ஃபில் உங்களுக்கு வராது. நீங்களா மேனுவலா டைப் பண்ணணும். அதுவும் இல்லாம நான் கலர்ன்னு அடிச்சோனே ஆட்டோமேட்டிக்கா என்னோட ஐடி வந்து என்னென்ன கலர்ஸ்ல அவைலபிள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ப்ளே பண்ணுது. ஸோ நான் அது எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு ரெட் கலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெட் அப்படின்னு நான் சொல்லிட்டு தரேன்.
ஸோ இங்க கலர் குடுத்துட்டான். கலர் குடுத்த பிறகு, அந்த ப்ராப்பர்ட்டியும், வேல்யூவையும் செப்பரேட் பண்றதுக்கு நம்ம ஒரு கோலன் யூஸ் பண்ணுவோம். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கோலன் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் அதுக்கப்புறம் அதோட வேல்யூ. நான் ரெட்ன்னு குடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ இந்த இந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு வராது. நான் என்னோட எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்றதுனால அது உங்களுக்கு வருது. நெக்ஸ்ட் இது முடிச்ச உடனே நம்ம வந்து ஒரு செமிகோலன் வைக்கிறோம். இது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். இது வந்து எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு சின்டாக்ஸ் எரர் வரும். ஓகே ஃபைன். நம்ம வந்து இப்போ கோலன் வச்சுக்கலாம். இப்ப என்னோட HTML ஃபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப என்னோட டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரெட் கலர்ல இருக்கு. முன்னாடி வந்து பை டிஃபால்ட்டா பிளாக் கலர் இருந்துச்சு. இப்ப என்னோட கலர் ரெட் கலர்ல. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, CSS ஓட சின்டாக்ஸ். அப்புறம் எப்படி செட்டப் பண்றதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். திருப்பி ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்து பார்த்தீங்கன்னா, செலக்டர். இங்கேயே பார்த்தீங்கன்னா, ஹோவர் பண்ணும்போது செலக்டர் ஸ்பெசிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ அந்த H1 டேகுக்கு என்னென்ன ஸ்டைல்ஸ்ல அப்ளை பண்ணணுமோ, அது எல்லாமே இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ள நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகே. இங்க வந்து கலர்ன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த கலர்ங்கிற ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணும்னா, அதுல இருக்கிற டெக்ஸ்ட்டோட கலர் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணி தரும். ஸோ பை டிஃபால்ட்டா பிளாக் கலர்ல இருக்கு. எனக்கு வந்து ரெட் கலர்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இம்ப்ளிசிட்டா நான் வந்து மென்ஷன் பண்றேன். ஸோ அதனால ரெட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சோனே, இந்த இதையும் பிரிக்கிறதுக்கு நம்ம வந்து கோலன் யூஸ் பண்றோம். அண்ட் தென் ஃபைனலா வந்து நம்ம செமிகோலன். ஸோ இந்த சிஎஸ்எஸ் சின்டாக்ஸ் வந்து ரொம்பவுமே மஸ்ட் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ பண்ணணும் நம்ம. இதுல எந்த இதுலயும் பாருங்கன்னா, நம்மளோட கோட் என்விரான்மென்ட் நம்மளுக்கு யாராவது த்ரோ என்னோட விஎஸ் கோட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, சின்டாக்ஸ் எரர் அப்படின்னு சொல்லி த்ரோ பண்ணும். இல்லன்னா, அந்த பர்ட்டிகுலர் ஸ்டைல் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரௌசர்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா, அந்த ஸ்டைல் அப்ளை ஆகாம போலாம். ஸோ இந்த சின்டாக்ஸ் வந்து நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதுவும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இத மிஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த HTMLயும், CSSயும் லிங்க் பண்றது. ஸோ இத வந்து மறக்காம பண்ணிருங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் செலக்டர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம்.